ஸோ என்னோட பாடி ட்ரான்ஸ்லேஷன் டே 12 வழக்கம் போல் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா 11 o'clock தான் இருந்தேன். ஸோ ஜிம்முக்கு போல் மார்னிங் எழுந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னோட மார்னிங் மீலுக்காக கடைக்கு போய்ட்டு 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று வாங்கிட்டு வந்த முஸ்லி தான். ஸோ ஒரு 2 ஸ்கூப் முஸ்லி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய மார்னிங் மீலை சாப்பிட்டு முடிச்சுட்டு சின்ன வேலை இருந்துச்சு அதை செஞ்சு முடிச்சுட்டு கடைக்கு போய்ட்டு இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்லான்னு செகண்ட் மீலாக பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் அப்படியே என்னோடய பைக்கை வாட்டர் வாஷ் விடுறதுக்காக வாட்டர் வாஷ் கடைக்கு போய்ட்டு பைக்கை வாஷ் பண்ணிவிட்டு ரூமுக்கு திரும்ப வந்துட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிரேட்டினை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஷேக்கரில் போட்டுட்டு ஷேக்கர் எடுத்து பேக்கில் வச்சுட்டு போகிறதுக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு பாய் சொல்லிவிட்டு ஜிம்முக்கு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் கைஸ். இன்றைக்கி ஜிம்முக்கு போனோடனே இன்றைக்கி யார் கூட ஒர்க் அவுட் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹல்க் மாதிரி ஒருத்தர் இருக்கார், இவர் தான் ஜினா தானே. ஸோ இவர் கூட தான் இன்றைக்கி ஒர்க் அவுட் போட போகிறோம். ஸோ என்ன ஒர்க் அவுட் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, பைசப் தான். ஃபஸ்ட்டு பார்பெல்லில் ஒரு 3 sets அவர் ஃபினிஷ் பண்ணிட்டார். நெக்ஸ்ட்டு நானும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்படியே தம்பிள் கல் ஒரு 3 sets ஃபினிஷ் பண்ணிட்டார். நானும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹேமர் ஒரு ஃபெயிலியர் பயங்கரமாக 2 பேர் போட்டு அவருக்கு பாய் சொல்லிட்டு நான் ரூம் கொண்டு என்னோட 3rd மீலை சாப்பிட்டு டே 12 கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ்.